உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நடிகர் விஜய், தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய், இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய், இதெல்லாம் தாண்டி பல ஜோதிடர்கள், சில முக்கிய கணிப்பாளர்களுடைய கணிப்பு என்னென்னா, எதிர்காலத்தில் அவர் இந்திய பிரதமர் ஜோசப் விஜய் அப்படின்றத மாற்று கருத்து கிடையாதுங்க. இவர் பிரதமர் ஆகிறதுக்கான அத்தனை ராசியம் இருக்குன்னு ஜோதிடர்கள் ஒரு பக்கம். விஜயோடைய செல்வாக்கு, அவருடைய அணுகுமுறை, அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் உள்ள வரவேற்பு, குறிப்பாக நார்த் இந்தியாவில் அவருக்குள்ள செல்வாக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள். சவுத்தில் இருந்து, குறிப்பாக தமிழகத்திலிருந்து, சவுத்துலேருந்து ஏற்கனவே நரசிம்மராவ், தேவகவுடா இவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து காமராஜர் ஆக வேண்டியது ஆகாமல் போயிடுச்சு. மற்றவங்கள ஆக விடலை. அது எப்படி ஒரு மதராசி இந்தியாவை ஆளலாம், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தபோது அந்த வாய்ப்பு ஜோசப் விஜய்க்கு தான் இருக்குது அப்படின்னு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி தென்னிந்திய முதல்வர்களுடைய மாநாடு, அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காரு. நேற்று அமித்ஷாவும் முதல்வர் விஜயம் மீட் பண்ணாங்க. பொதுவாக அமித்ஷா எப்படியாப்பட்டவர் அப்படி பொதுவான கருத்து ஒன்று, அவர் கொஞ்சம் கர்வமான ஆளுங்க. அவர் திமிர் பிடிச்சவர். பிரதமர் மோடிக்கு உள்ள பணிவு, எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போகிறது, எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்முகத்தை காட்டுறது, அவங்ககிட்ட நின்று பேசுறது. ஆனால் அமித்ஷாவை பாருங்கள், அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார். யாராக இருந்தாலும் இது பண்ணுவாங்க. அவர் கழுத்தில் மாலையோ துண்டியோ போட்டால் அவர் ஒத்துக்க மாட்டார். யாராக இருந்தாலும் கையில் கொடுங்கன்னு வாங்கிப்பார். அவர் அவர் ஏறக்குறைய அவர் ஒரு உள்துறை அமைச்சராகாண்டி, ஆனால் மனதளவில் அவர் தான் ஒரு பிரதமர் அப்படின்ற அளவுக்கு அவர் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி விமர்சனங்கள் ஒரு பக்கம் பொதுவாக. அதுவும் நிறைய இந்த சவுத் இந்தியாவில் டூருக்கெலாம் வரும்போது நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணுவார் அவர் மேடையில் வச்சு. கியா என்னையா இது கியா என்ன நீ பேசுகிற அப்படின்ற அளவுக்கு மேடையிலே வச்சு ரோஸ்ட் பண்ணக்கூடியவர். ஆனால் நேற்று முதல்வர் விஜயும் அவருக்குமான அந்த சந்திப்பு இருக்கு இல்லைங்க, அது ஒரு நெகிழ்வான சந்திப்பாக இருந்திருக்குது. பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. விஜய் பார்த்தோன்னே அப்படி ஒரு புன்னகித்து இருக்கிறார். அவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. குறிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றம், அது பிஜேபி இல்லைன்னா கூட சரி, திமுக இல்லாமல் போச்சு இல்லை, திமுக ஆட்சி காலி ஆயிடுச்சு இல்லை, விஜய் அவர் ஜோசப் விஜய் அந்த விஜய் இருந்த மாட்டோம். ஆனால் ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டத்துடைய ஒரு தலைவனாக அவர் வந்திருக்கார்ல அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட வெளிப்பாடு. சில சமயம் நமக்கு காரணமே தெரியாது, சில பேர் நமக்கு பிடிச்சிடும். என்னதான் சில பேர் முசுடு மாதிரி முணுமுணுப்பாக ஒரு மாதிரி இறுக்கமாக இருந்தாலும் சிலர்கிட்ட ரொம்ப பவ்யமாகிடுவாங்க. சிலர் ஏன் பிடிக்குதுன்னே தெரியாது, பிடிச்சிடும். அப்படி தான் விஜய் அமித்ஷாவுடைய சந்திப்பு. பேசுனது மனம் விட்டு பேசுறது. இவங்களுக்கு ஹிந்தி தெரியுமா, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, அந்த விவாதத்துக்குலாம் போக வேணாம். டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசியிருக்க போகிறாங்க. ஏன்னா இது சொன்னால் இதுக்கு ஒரு கருத்து சொல்ல வருவீங்க நீங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவிற்கு இந்தியா முழுக்க பிடித்தமான ஒரு நபராக மாறியுள்ளார் முதல்வர் விஜய் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தான் இந்த ஒரு பிரச்சாரம் கூட சொல்ல வேணாம், இந்த ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்காலத்தில் பாரத பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும்போது, நார்த்தில் இந்த சோஷியல் மீடியாவுடைய ஆளுமைகள், அப்புறம் இந்த ரீல்ஸ் போடுறவங்க, சேனல்கள், இவங்கெல்லாம் விஜயை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி விஜய்னுவோம், அவங்க விஜய் தளபதி அப்படின்னு அது பல இதுவும் சொல்லிட்டு இருந்தோம். அதில் அவங்களாவே என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ரீல்ஸ் ஓடணும், தங்களுடைய வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்கணுன்றதுக்காக இல்லாதது பொல்லாததுன்னா பயங்கரமாக ஐப்பு வச்சு ஒரு நியூஸை இவங்களே கட்டுக்கதையாக்கி ரீல்ஸாக போட்டு விட்டுறாங்க. எதிராக கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் பொதுவெளியில் எங்கேயுமே மாடுகளை வெட்டக்கூடாது, வெட்டினால் கடுமையான தண்டனை அப்படின்னு இந்தியாவில் யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு சொல்ல பயந்த ஒரு விஷயத்தை விஜய் தளபதி தமிழ்நாட்டில் எடுத்து வச்சிருக்காருப்பா. எங்கேயுமே மாட்டை இது பண்ணவே முடியாது. நீங்கள் தொலைச்சிடுவார். தொலைச்சி கடுமையான தண்டனை அவருக்கு, கடுமையான தண்டனை அவங்களுக்கு.
ஏன்னா இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதிகளில் பசுக்களை தெய்வமாக இன்னும் வணங்கிட்டு வராங்க இந்துக்கள். அது அவங்க சார்ந்த ஒரு நம்பிக்கை. குறிப்பாக நார்த்தில் அது அதிகமாக உண்டு வந்து இந்த அடி மாடெலாம் ஏற்றின்னு போகும்போது அந்த வேனெல்லாம் மடக்கி ஏற்றி போனவெல்லாம் அடித்து அந்த மாட்டெல்லாம் அவுத்து விட்ட வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க எந்த இடத்துல அந்த வீடியோ அந்த ரீல்ஸும் போடுறாங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் விஜய் தளபதி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டார். அந்த சட்டம் என்னன்னா, மாடுகளை பொதுவெளியில் வெட்டக்கூடாது அப்படின்னு. அப்படி ஒரு சட்டத்தை உயர்நீதிமன்றம் கொண்டு வந்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு தாவேகா போயிருக்கு. இதுதான் நடந்தது. ஆனால் அந்த ரீல்ஸில் போனீங்கன்னு வச்சுக்கோ, விஜய் தளபதி கியா, விஜய் தளபதி அச்சா, ஏதோ நமக்கு ஹிந்தி தெரியல, பயங்கரமாக ரீல்ஸு அந்த வியூஸு தாறுமாறா ஓடிக்கிட்டே இருக்குது வந்து அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வீடியோ நம்ம ஹிந்தி தெரிஞ்ச நம்ம தம்பி ஒருத்தர்கிட்ட தான் கேட்டது, என்னன்னு நல்ல விஷயம் தாங்க, இதுவாக சொல்ல, இந்தியாவிலே இல்லாத ஒரு சட்டமாக தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறாங்க. என்னென்னா, இந்த பாலியல் குற்றம் செய்கிறாங்க பாருங்கள், அதுவும் குழந்தைகள், பெண்கள், இவங்க மேலெலாம் சில மாதங்களுக்கு முன்னே இந்த வயதானவர்கள்லாம் கூட ஒரு இதெல்லாம் படித்தோம். அதெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடுறவங்கள, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவன் பீகார்காரனாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேஷ்காரனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, அங்கே பேதமே கிடையாது. எவனாக இருந்தாலும், சொந்த மாநிலத்துக்காரனாக இருந்தாலும் சரி, மாநிலம் விட்டு மாநிலம் பிழைக்க வந்தவனாக இருந்தாலும் சரி, வேற்று மதத்துக்காரனாக இருந்தாலும் சரி, உடனே என்கவுண்டர், இல்லைன்னா வந்து மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு தயங்க மாட்டாங்க. சுட்டு பிடி, இல்லைன்னா சுட்டு தள்ளு அப்படின்னு ரீல்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து கீழே கமெண்ட்ஸில் கை தட்டுறாங்க, இது பண்ணுறாங்க, அச்சா பகுத் அச்சா, தளபதி விஜய் பகுத் அச்சா அப்படின்னு. இதெல்லாம் யார் பண்ணுறதுங்க? வந்து அப்படிலாம் சட்டம் யாரும் போடவே முடியாதுங்க. மனித உரிமை இருக்குது, அதை மீறிய வந்து மத்திய அரசு வந்து கேள்வி கேட்கும். பல விஷயங்களுக்கு எதிர்கட்சிகள் வந்து நீ என்ன போகிறவன்லாம் சுட்டுக்கிட்டு இருப்பியான்னு கேள்வி கேட்கும். ஆனால் தண்டனை கடுமையாக தரணும்னு பலருடைய இதுவாக இருக்குது. வந்து பாருங்கள், அந்த மதுரை பக்கத்தில் சோழவந்தான் கிட்ட ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு நைட்டில் 12 மணிக்கு ஒரு இளைஞன் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கான். 3 பேர் பைக்கில் வரானுங்க. அந்த வீடியோவை பார்த்தேன். வந்துட்டு பெட்ரோலை ஃபுல்லாக டேங்க்கில் ஃபுல்லாக பெட்ரோலை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கத்தி எடுத்து காமிச்சு அவன் பேக்கெட்டில் கிட்ட பிடிங்கின்னு வசூல் பண்ணதை வேற எடுக்கிறாங்க. வந்து என்ன பாவமா இல்லை? வந்து ஏன் என்னையா வந்து ஒரு நைட்டில், இப்போ நைட்டில் இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குதுங்க, எங்களுக்கு பெட்ரோலே விற்க தேவையில்லைங்க, நாங்கள் வந்து 11:30 மணிக்கெலாம் பங்கை மூடிடுறோம், இதோட வெடிகால நாங்கள் 5 மணிக்கு 5:30 மணிக்கு திறந்துக்கிறோம், இதோட நாங்கள் முடிவு பண்ணுறோங்க அப்படின்னா எவ்வளோ மக்களுக்கு வந்து பெரிய சிரமமாகும், எவ்வளோ போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். எல்லாரும் டேங்க் ஃபுல் பண்ணிக்கினா போக முடியும், எல்லாரும் வேற ஒரு ரூட்டை பிளான் பண்ணி போவான், கால சூழ்நிலை இன்னொரு பகுதிக்கு போக வேண்டியதாக இருக்கும், போகிற வழியில் பெட்ரோல் போட்டுங்களான்னு போவான், என்ன ஆகும் நிலைமை? பிடிச்சிட்டாங்க, அது வேற விஷயம், பிடிச்சிட்டாங்க. ஆனால் பொதுமக்களுடைய கருத்து என்னன்னா, அந்த வீடியோ பார்த்தவர் கொந்தளிக்கிறாங்க. வந்து ஏமா கண்ணு முடிச்சு பிழைக்கிறதுக்கு தானே ஏன் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு பொழப்பு தானே. இன்னும் ஜனங்க வந்து அவன் கண்ணு முடிச்சு அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவன் பேக்கெட்லேருந்து எடுக்கிற ஒரு சொருகு கத்தி எடுத்து காமிக்கிற, இது பண்ணுற. அப்போ என்னையா அந்த வீடியோ வராமல் இருந்திருந்தால் அது காணாமலே தானே போயிருக்கோம். காவல்துறை பிடிச்சிட்டாங்க, தக்க தண்டனை கிடைக்க போகிறது. மக்களுடைய இது என்னன்னா, விடாதீங்க, அதான் தெரிஞ்சு போச்சு இல்லை, நீங்கள் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற ஒரு விஷயம். ஒருத்தர் இவர் தான் தப்பு செஞ்சாருன்னா உடனே தண்டனை கிடையாது, விசாரிக்கணும், ஆதாரம் இருக்கணும், ஆதாரம் கண்ணெதிர்க்கே இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் நார்த்து முழுக்க என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க தளபதி விஜய் வந்த பிறகு சட்டம் ஒழுங்குன்ற ஒரு பிரச்சனை, உண்மையிலே சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது. அவங்க என்னன்றாங்க, பயங்கரமான அளவுக்கு தண்டனைலாம் எடுத்து பள்ளி பேருந்தில் மகளிர் பகுதியில் வந்து மகளிர் மட்டும்தான் உட்காரணும், ஆண்கள் பகுதியில் தான் ஆண்கள் மட்டும்தான் உட்காரணும். ஒரு ரீல்ஸு, ஆண்கள் வந்து மகளிர் பகுதியில் இப்படி திரும்பி ஏதாவது கண்ணை காமிச்சிட்டா அவங்கள போட்டு துவைச்சி எடுத்துருவாங்க வச்சு.
இது மாதிரி பயங்கரமான ரீல்ஸ் எல்லாம் உருவாகிக்கிட்டே இருக்குது வந்து. இதெல்லாம் யாரையா பண்ணுறீங்க, ஏதியா பண்ணுறீங்க? இன்னொரு விமர்சனம் என்னென்னா, இது வந்து தாவேகா தரப்புலையே ஒரு ஐடி விங் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு நார்த்தில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு நம்பகமான ஒரு விஷயங்க வந்து. ஏங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து ஏற்கனவே வந்து ரீல்ஸுன்றீங்க, அப்புறம் வந்து ரூட்டுன்றீங்க, அப்புறம் இவங்கெல்லாம் வந்து டிசைன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றீங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு நேற்று கூட பேசின வீடியோவில் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் நான். எனக்கு நிறைய பேர் கீழே கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த இவர் பெரியகுளம் எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ சபரி ஐங்கரன், அவர் எனக்கு காரே இல்லை, நான் வந்து ஆட்டோவில் தான் வரேன், காவலர்கள் என்ன மடக்கிறாங்க சட்டசபையில், அப்புறம் ஐடி கார்டு காமிச்ச பிறகு மேலும் கீழும் பார்க்குறாங்க, இவர் எம்எல்ஏ தானா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க, எனக்கு கார் இல்லைண்ணா அப்படின்னாரு. அப்புறம் வந்து டிஃபெண்டர் கார் வச்சுருக்காராம், அவர் ஒரு கார் பிரிகிறான், அவருக்கு வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு வந்து மனு தாக்கலப்போ அந்த இதுவை காமிச்சிருக்காராம். ஏங்க நீங்களாவே போய் மாட்டிக்கிறீங்க? ஏங்க நீங்களாவே வந்து இது மாதிரி ஆயிடுறீங்க? இது திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த வெற்றி உங்களுக்கு ஒன்றா ஈஸியாக கிடச்சிருக்கலாம். திரும்ப சொல்கிறது, இந்த வெற்றி உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கலாம். அந்த வெற்றி கிடைத்ததற்கான ஒரே முகம் வெற்றி நாயகன் விஜய் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த ஒரு மூஞ்சுக்காக தான் ஓட்டே போட்டாங்க, அவருக்காக தான் போட்ட ஓட்டு. நீங்கள் மட்டும் அசால்ட்டாக நான் ஆட்டோவில் வரேன், நான் வந்து ரயிலில் வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளோ பெரிய கார் இருக்குதுன்னு எடுத்து மீடியாவில் போடுறாங்க. அது அவருக்கு ரொம்ப இதுவான ஒரு விஷயம் இல்லைல்ல. அப்புறமா எனக்கு காரே இல்லைன்னு ஒருத்தர் பேசினார், ஒரு எம்எல்ஏ, அவர்கிட்டையும் பெரிய கார் இருக்குது. இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, பார்க்குறவங்க ஏற்கனவே என்னன்றாங்க, எம்எல்ஏ எங்கள் தொகுதிக்கு வரது கிடையாது, ஒவ்வொரு எம்எல்ஏ 5-6 கார் வச்சுக்கிறாங்க. நான் இவங்கள சொல்ல, தாவேகாவை சொல்ல, பொதுவாகவே சொல்லுவேன், எம்எல்ஏனா எப்படி இருப்பாங்கன்னு, ஒரு அமைச்சர்னா எப்படி இருப்பாங்கன்னு. இப்படி இருக்கும் பொழுது ஏங்க எல்லாரும் சேர்ந்து கார் இல்லை ஆட்டோவில் வரேன், நான் மோட்டார் சைக்கிளில் வரேன், நான் கை ரிக்ஷாவில் வரேன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி. ஏன்னா இதெல்லாம் நார்த்தில் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு ரீல்ஸை போடுவாங்க. சரி, இப்போ இதுக்குள்ளே வருவோம். இது எல்லாம் நார்த்தில் யார் இந்த ரீல்ஸை பரப்புகிறாங்க அப்படின்னா, ஒன்று இது மாதிரி சொல்கிறாங்க, இது கிடையாது, தாவேகாவே இது மாதிரி ரெடி பண்ணி அங்கே பரப்பி விட்றாங்க. நிச்சயமாக கிடையாது, அது பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அவங்க தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனையே தீர்த்தா போதும், தமிழகத்திலே அவங்க அப்படி ரீல்ஸ் போடுறதா இருந்தால் இங்கேயே போட்டுக்கலாம். இது மிக முக்கியமாக வந்து வியூஸ்க்காக, ட்ரெண்டிங்காக, தங்களுடைய வீடியோ பெரு அளவில் ஓடணுன்றதுக்காக அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு குரூப்பு பீகார்லேயோ, உத்தரப்பிரதேசிலோ, ஜார்க்கண்ட்லேயோ, ஒரிசாவிலையோ உட்காந்துக்கிட்டு உண்மையிலே தாவேகா ஆட்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, விஜய் மேலே ஒரு பெரிய கிரேஸ் ஏற்படுத்தியுள்ளது, தளபதி விஜய்னு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதே வேளையில் இதெல்லாம் கட்டுக்கதையாக அடித்து தூக்குறாங்க வந்து. காரணம் இதுதான். இதெல்லாம் மீறி இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னா, நாளுக்கு நாள் பிரதம வேட்பாளர் பிரதமர் ஆக போகிறார் அப்படின்ற விஜய்ன்ற அந்த செல்வாக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்கே ராகுல் காந்தி வெயிட்டிங்கில் இருக்காரு. ரொம்ப நாள் காங்கிரஸ் வந்து பசியில் இருக்கிறாங்க, இந்தியாவை ஆளுவதற்காகன்னு பெரும் பசியில் இருக்காங்க. தொடர்ச்சியாக மோடிஜி தான் வந்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம ராகுல்ஜி எப்போ உட்கார போகிறாரு அப்படின்னு இருக்கும்போது குறுக்கால என்னடா அது, விஜய்க்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு. பஞ்சாபில் ஒரு வீடியோ போட்டால் அங்கே செல்வாக்கு குரல் கேட்குது, பீகாரில் போட்டால் கேட்குது, கர்நாடகாவில் போட்டால் கேட்குது, குறிப்பாக நார்த்து முழுக்க கேட்குது. அப்படின்போது அவங்க அதை கொஞ்சம் தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. இதை நாம் வந்து ஒரு ரீல்ஸாவோ, ஒரு மீம்ஸாவோ, ஒரு கண்டென்ட்டுக்காக இவங்க பண்ணுற ஒரு விஷயமாக இதை புறந்தள்ள முடியாது. நம்ம தலைவரை முன்னிலைப்படுத்தணும். நார்த்தில் ஒரு சவுத் இண்டியனுக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கா, ஒரு 2.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஒரு 1,72,00,000 பேர் வாக்களித்து இன்னைக்கு முதல்வராக 108 எம்எல்ஏக்களுடன் ஆட்சி அமைத்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. ஒரு முதல்வருடைய மாநாடு நடக்குது, உள்துறை அமைச்சர் வந்து அப்படி மனம் விட்டு பேசுகிறாரு. நார்த்தில் அவ்வளோ பெரிய செல்வாக்கு வருது அப்படின்போது நம்ம ராகுல்ஜி பிரதமர் ஆகணுமே, நாம் இதை கவனிக்கணும், அவங்க ஆதரவு இருந்தால் கூட அப்படின்ற ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் மீறி இந்த செல்வாக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம ஜோசியர் ஒருத்தர் சொன்னது தான் நீட்சபட்ச ராஜயோகமாக அவருக்கு வந்து. அது என்னங்க நீட்சபட்ச ராஜயோகம்னா, ஒரு அவமானத்தை சந்திப்பாங்க, அந்த அவமானத்துக்கு பிறகு மிகப்பெரிய யோகம் ஒன்று வரும். மறுபடியும் ஒரு அவமானத்தை சந்திப்பாங்க, அதன் பிறகு மறுபடியும் மிகப்பெரிய யோகம் ஒன்று வரும். அது வந்து கோடியில் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரியான யோகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னவர் வந்து இதையும் சொல்லியிருந்தாரு, நீங்கள் எழுதி வச்சுங்க, பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு விஜய்க்கு நிறைய உண்டுங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. உண்மையிலே அவர் மீது மற்றவர்களுக்கு 1000 விமர்சனங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர்
இந்த இந்தியாவினுடைய பிரதமர் ஆகப் போகிறார் என்றால் அதை வரவேற்போம், தலைவணங்கி வரவேற்போம். அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்தால் சந்தோஷம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.